வணக்கம். பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே போகுதா? உங்க பாக்கெட்ல இருந்து காசு கரைஞ்சிட்டே இருக்கா? கவலை விடுங்க. உங்க வண்டியோட பெட்ரோல் செலவை குறைச்சு பணத்தை மிச்சப்படுத்த ரொம்பவே சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான சில வழிகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தடவையும் பெட்ரோல் பங்க் போகும்போதும் மீட்டர்ல நம்பர் ஓட ஓட நம்ம மனசுக்குள்ளயும் ஒரு மாதிரி இருக்குமே. செலவு ரொம்ப அதிகமாகுதுன்னு தோணுதா? ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது நம்ம கண்ட்ரோல்லே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம பண்ண போற சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா மாசம் பெட்ரோலுக்கு ஆகிற செலவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்மளால கொண்டு வர முடியும். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம வண்டி ஓட்டுற ஸ்டைல பத்தி பார்க்கலாம். இதுதான் எரிபொருள் சிக்கனத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட டிரைவிங் ஹாபிட்ஸ் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நம்ம வண்டியை எப்படி ஓட்டுறோங்கிறது ரொம்ப முக்கியம். திடீர்னு ஆக்சிலரேட்டரை மிதிக்கிறது, அப்புறம் சட்டுன்னு பிரேக் அடிக்கிறது, இதெல்லாம் உங்க இன்ஜினுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை கொடுக்கும். அது தேவையில்லாம பெட்ரோலை குடிக்கும். அதுக்கு பதிலா கொஞ்சம் ஸ்மூத்தா நிதானமா வண்டியை ஓட்டி பாருங்க. அதே மாதிரி கரெக்டான ஸ்பீடுக்கு கரெக்டான கியர் போடுறது கூட உங்க மைலேஜை நிச்சயமா அதிகப்படுத்தும். இது ஒரு சூப்பரான டிப். நீங்க ஹைவேஸ்ல போறப்போ ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு. அதுதான் 60லேருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட். இந்த வேகத்துல நீங்க வண்டிய ஒரே சீரா ஓட்டும்போது உங்க வண்டிக்கு பெஸ்டான மைலேஜ் கிடைக்கும். இதை விட வேகமா போனா காத்தோட உராய்வு அதிகமாகி பெட்ரோல் இன்னும் அதிகமா செலவாகும். சரி, அடுத்த ஒரு காமனான டவுட். நம்ம டிராஃபிக் சிக்னல்ல நிக்கும்போது வண்டியை ஆஃப் பண்ணலாமா வேண்டாமா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். சிம்பிளான பதில் ஆமா, கண்டிப்பா ஆஃப் பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு மேல நீங்க சிக்னல்ல நிக்க போறீங்கன்னு தெரிஞ்சா இன்ஜினை ஆஃப் பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா வண்டிய திரும்ப ஸ்டார்ட் பண்ண தேவைப்படுற பெட்ரோலை விட ஒரு நிமிஷம் வண்டி சும்மா ஓடிட்டே இருக்கிறப்போ அதிக பெட்ரோல் வீணாகும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நிறைய பேர் தப்பா நினைக்கிற ஒண்ணு. சிட்டிக்குள்ள மெதுவா போறப்போ ஏசி போடாம ஜன்னலை திறந்து வச்சுக்கிறது பெட்ரோலை மிச்சப்படுத்தும். ஆனா ஹைவேஸ்ல வேகமா போறப்போ ஜன்னலை திறந்து வச்சா காத்து உள்ள வந்து வண்டியோட வேகத்தை தடுக்கும். இதுக்கு பேரே ஏர் டிராக். இதனாலே ஏசி போடுறத விட அதிகமா பெட்ரோல் செலவாகும். அதனால ஹைவேல போகும்போது ஜன்னலை மூடிட்டு ஏசி போடுறதுதான் பெஸ்ட். ஓகே, டிரைவிங் ஹேபிட்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இப்போ வண்டியை எப்படி சரியா பாத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். வண்டியை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க பணப்பைய நல்லா பாத்துக்கும். வண்டி மெயின்டெனன்ஸ்னு சொன்னா நம்ம பெருசா கண்டுக்காத ஒரு சின்ன விஷயம் இது. ஆனா இந்த டயர் பிரஷர் நம்ம பெட்ரோல் செலவுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ப முடியுதா? வெறும் டயர்ல காத்து கரெக்டா இருந்தாலே போதும், உங்க ஃபியூல் செலவுல 5லேருந்து 10% வரைக்கும் குறைக்கலாம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய சேமிப்பு தாங்க. அப்போ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 3 விஷயம்தான். 1, வாரத்துக்கு ஒரு தடவையாவது டயர்ல காத்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. காத்து கம்மியா இருந்தா வண்டி ரொம்ப சிரமப்பட்டு ஓடும், பெட்ரோல் அதிகமா குடிக்கும். 2வது, வண்டியோட டிக்கிய ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாத வெயிட்ட குறைச்சாலே என்ஜினுக்கு பாரம் குறையும். கடைசியா, கரெக்டான நேரத்துக்கு சர்வீஸ் பண்ணிடுங்க. ஏர் ஃபில்டர், ஆயில் எல்லாம் கரெக்டா இருந்தா என்ஜின் ஸ்மூத்தா இயங்கும். அப்போ இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து என்ன தெரியுது? பெட்ரோலை மிச்சப்படுத்த பெரிய டெக்னாலஜி எல்லாம் தேவையில்ல. சேமிப்பு முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட சின்ன சின்ன பழக்கங்கள் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். நிதானமா வண்டி ஓட்டுறது, வண்டிய நல்லபடியா பாத்துக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நாளடைவுல உங்க பணப்பையில ஒரு பெரிய சேமிப்பை நிச்சயம் உருவாக்கும். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, நாம பேசின இந்த டிப்ஸ்ல எதை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? டயர்ல காத்து செக் பண்ண போறீங்களா? இல்ல உங்க டிரைவிங் ஸ்டைல மாத்த போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க.